அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்லதொரு தருணத்தில் சூரா ஆலி இம்ரான் என்கிற 3வது அத்தியாயத்தில் அறிவுடைய மக்கள் என்று திருக்குரானிலே அல்லாஹ் பதிவிடுகிற அல்லாஹுவை உணர்ந்து நம்மை படைத்த ஒரு மகா பெரும் பேராற்றல் ஒன்று இருக்கிறது என்று விளங்கி அந்த ஏகநாயனை வழிபட்டு அவனிடத்தில் அருளை எதிர்பார்க்கக்கூடிய அந்த அறிவுடைய மக்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள் என்பதை சூரா ஆலி இம்ரான் என்கிற 3வது அத்தியாயத்தின் 189வது வசனம் முதல் 195வது வசனம் வரை ஏறத்தாழ 6 வசனங்களில் அந்த சாரார்களை குறித்து அல்லாஹ் அழகுறச் சொல்லுகிறான். அவர்களை பற்றி நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒலில்லாஹி முல்கு சமாவாத்தி வல் அர்து, வானம் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், வானங்கள் மற்றும் பூமி படைக்கப்பட்டு இருப்பதிலேயும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் அறிவுடைய மக்களுக்கு பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏனென்றால் இவ்வளவு பெரிய அற்புதமான படைப்புகளை அல்லாஹ் உண்டாக்கியதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, அதை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும், இதிலே பாடங்களை பெற வேண்டும். என்ன பாடம்? வானம் எப்படி இயங்குகிறது, பூமி எப்படி இயங்குகிறது என்பதிலிருந்து என்ன பாடம் என்றால், இதற்கு பின்புலத்திலே எவனோ ஒரு பெரும் ஆற்றல் கொண்ட ஒருவன் இருக்கிறான். அவன் சுய சிந்தனை கொண்ட, எல்லாவற்றையும் தீர்க்கமாக முடிவெடுக்கிற ஒரு பேரறிவாளன் என்பதை உணர்ந்து அவனிடத்தில் அவனை குறித்து எண்ணி பார்த்து பிரார்த்தனை செய்கிற அடியார்கள் தான் அறிவுடையவர்கள். அடுத்து அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், அல்லதீன எதுக்குரூன் அல்லாஹ கியாமன், அந்த பேரறிவு கொண்ட மக்களாக வரக்கூடிய இவர்கள், இந்த மனித சமுதாயத்தவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்களாம். நின்ற நிலையில் நினைவு கூறுவார்கள், வகூதன் அமர்ந்த நிலையில், வஅலா ஜுனூபிஹிம் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவார்கள். நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த வான பூமியை பற்றியும் சிந்திப்பார்கள். வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியினுடைய படைப்பை குறித்தவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். இவ்வளவு பிரம்மாண்டமும் ஒருத்தன் கொண்டு வர முடியுமா? இவ்வளவு பிரம்மாண்டத்தை ஒருத்தன் கொண்டு வந்துட்டு அதை திருக்குரான்ல அல்லாஹ் எப்படி சொல்றான்? அற்பம்ங்கிறான். பிரம்மாண்டத்தின் உச்சம் இந்த உலகத்தினுடைய படைப்பெல்லாம் இவ்வளவு பெருசா படைச்சிட்டு அவன் சொல்றான், இதெல்லாம் அற்பம், ஒண்ணுமே கிடையாது, நான் உருவாக்குனதுல இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்கிறான். அப்ப இது குறித்து அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். நினைவு கூர்ந்து விட்டு அவர்கள் சொல்வார்களாம், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதை நீ வீணுக்கு படைக்கவில்லை. பாத்தில் என்ற வார்த்தை அசத்தியம் என்ற ஒரு அர்த்தம் உண்டு, வீணான தேவையற்ற என்ற ஒரு அர்த்தம் உண்டு. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இந்த உலகத்தை நீ எப்படி படைக்கவில்லை? வீணுக்காக படைக்கல, சும்மா படைச்சு விடுவோம், சும்மா அழிச்சு விடுவோம், அப்படி நீ படைக்கல. ஏதோ ஒரு நோக்கம் அதுல இருக்கிறது. சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார், அந்த நோக்கம் பாவம் செய்கிற அக்கிரமக்காரர்களை நரகத்தை கொண்டு போய் சேர்க்கிற நோக்கம். யா அல்லாஹ் நீ தூயவன், எங்களை நரகத்தில் இருந்து நீ பாதுகாத்து விடு என்று இவர்கள் கேட்பார்கள். ரப்பனா இன்னக்க மன் துதுகிலின் நார், யா அல்லாஹ் யாரை நீ நரகத்திலே நுழைய வைத்து விட்டாயோ ஃபகத் அஹ்ஸைதஹு, அவர்களை நீ இழிவுபடுத்தி விட்டாய். கேவலப்படுத்திய ஒருவனத்தை நீ அங்க கொண்டு போவ. நல்லோர்களை உன் மூலமாக கண்ணியத்தை அடைந்தவர்களை, மாண்பு பெற்றவர்களை நீ அங்க கொண்டு போக மாட்ட. எவனுக்கு நரகம் கிடைக்கிறதோ அவன் இழிவை அடைந்தவன். ஒமாலில் லாலிமீன மின் அன்சார், யா அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு எந்த விதமான உதவியாளர்களும் கிடையாது, எங்கள் அந்த நிலைக்கு நீ ஆளாக்கி விடாதே என்பதை
முதல் கட்டமாக ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன், ஒரு அறிவு படைத்தவன், ஒரு உலகத்தில் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிற ஒருவன் எப்படி துஆ செய்வானாம்? அவனுக்கு சொர்க்கத்தை விட வேற வேற காரியத்தை விட முதல்ல அவன் அல்லாஹ்ட்ட கேட்கிற நரகத்திலிருந்து பாதுகாப்பு. அல்லாஹ் எனக்கு அந்த பாதுகாப்பை தந்துரு. அடுத்தவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம், ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதிய யுனாதில் ஈமான் அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஆமன்னா. யா அல்லாஹ் ஃபஆமன்னா. யா அல்லாஹ் நம்பிக்கையை நோக்கி எங்களை ஒருவர் அழைத்தார். எல்லாரும் வாங்கப்ப ஈமான் கொள்வோன்னு அழைத்தார். யார்? ஒவ்வொரு சமூகத்திற்கான பிரதிநிதியாக நீ அனுப்பிய ஒரு இறை தூதர் நம்பிக்கை நோக்கி எங்களை அழைத்தார். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள், வானவர்களை நம்பிக்கை கொள்ளுங்கள், மறுமையை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நம்பிக்கை நோக்கி அழைத்தார். யா அல்லாஹ் அவர்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்று உன்னை நாங்கள் நம்பினோம். நீ என்னவெல்லாம் சொன்னாயோ அதெல்லாம் உண்மை நாங்கள் நம்புறோம். அப்படி ஒரு நம்பிக்கை எதனால் நம்புறோம் தெரியுமா? ஏன் நம்பிக்கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வ கஃபிர் அன்னா சய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும், எங்களுடைய தவறுகள் குற்றக்குறைகளை நீ அழிக்க வேண்டும், எங்களை நல்லோர்களோடு நீ கைப்பற்ற வேண்டும் என்ற இந்த நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் ஈமான் கொண்டதே அப்படிங்கிறாங்க. இது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நபித்தோழர் வரார். அவரு காஃபிரா இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வராரு. முகமது அவர்களை நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழி. நான் பல தவறுகளை செஞ்சிருக்கிறேன் அறியாமை காலத்துல, அதெல்லாம் சொல்லிலடங்காத அளவுக்கு உண்டான அட்டுழியத்தை செஞ்சிருக்கிறேன். எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? மன்னிப்பு கிடைக்கணும் இந்த மார்க்கத்தை ஏத்துக்க ஒரு நியாயம் உண்டு. இல்ல மன்னிப்பு கிடைக்காம எதுக்கு ஏத்துக்கணும்? எப்படி நான் தண்டிக்கப்படுறதும் போறேன். அது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு தண்டிக்கப்பட்டேன், ஏத்துக்காம தண்டிக்கப்பட்டேன் என்ன? சமுதாயத்தை வெறுக்கப்பட்டு ஏன் நான் தண்டிக்கப்படணும்? எனக்கு மன்னிப்பு வழங்கப்படுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், 3 காரியங்கள் உங்களுடைய எல்லா விதமான தவறையும் மன்னிச்சிடும். யார் தூய நிலையில் ஹஜ்ஜுல் மப்ரூர் என்று சொல்லப்படுகிற பாவம் கலக்காத ஹஜ்ஜை நிறைவேற்றுபவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி சொந்த தேசம் சொந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்து மார்க்கத்தை கடைபிடிக்க ஒருவர் வெளியேறுவாரேயானால் அவர் பாவம் மன்னிக்கப்படுகிறது. இஸ்லாத்தை ஏற்பது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒருவர் கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வாரேயானால் அறியாமை காலத்தில் செய்த அத்தனை பாவம், எந்த ஒரு ஏற்றுதல் இறங்குதல் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில்தான் அவர் இஸ்லாத்திற்குள் வருகிறார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நற்செய்தி சொல்லி அழைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு நபி தோழர் வரார். அவரும் காஃபிரா இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்க போறேன், நான் அறியாமை காலத்தில் நிறைய நன்மை பண்ணியிருக்கிறேன், அவருக்கு பாவம் மன்னிக்கப்படும், நீங்க எனக்கு நன்மை ஏற்கப்படுமா? நான் ஹஜ் பண்ணியிருக்கிறேன். அறியாமை காலத்தினுடைய ஹஜ் வேறுபாட்டா தான் இருக்கும், ரசூலுல்லாஹ் காட்டின ஹஜ் மாதிரி இருக்காது. ஆனா உள்ளத்துல ஹஜ்ஜுங்கிற எண்ணத்தோட போய் பண்ண, உறவுகளை பேணி இருக்கிறேன், ஏழைகளுக்கு உணவளித்திருக்கிறேன், தாய் தந்தையை கவனிச்சிருக்கிறேன், இதுக்கெல்லாம் நன்மை உண்டா? அது அந்த நன்மையோடு எனக்கு கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நன்மைகளோடு தான் நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிற. அந்த நன்மையை விட்ட நிலையில இல்ல, அந்த பாவத்தை விட்டுட்டு இஸ்லாத்துக்கு வர, அந்த நன்மையை அடைந்து ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்ட இஸ்லாத்துக்குள்ள வர என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய பார்வை வித்தியாசமானது. கடந்த கால அறியாமை காலத்தில் செய்த நன்மைகளை கூட இந்த காலத்தினுடைய நன்மையா பார்க்கிறது. அறியாமை காலத்தினுடைய பாவத்தை கூட இது உனக்குரிய பாவம் கிடையாது, நீ தெரியாம பண்ணிட்ட, நீ உள்ளவா என்று அவனை அழைக்கிற இடத்தில் இருக்கிறது. அப்ப முதல் கட்டமாக அவன் எதை ஒரு ஈமான் கொண்டவன் எதிர்பார்ப்பான் என்றால், யா அல்லாஹ் என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதோடு சேர்த்து அந்த அடியார் கேட்பாராம். எப்படி கேட்பார்? அதாவது அந்த அடியார் கேட்கிறார், வத்தவஃபனா மஅல் அப்ரார். யா அல்லாஹ் நல்லோர்களோடு எங்களை நீ கைப்பற்று. இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம்னா, இந்த வத்தவஃபனா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் வஃபாத் என்கிற வார்த்தை. வஃபாத் ஆயிட்டாங்க அப்படிம்பாங்கல்ல, கைப்பற்றப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு. அந்த நல்லோர்களோடு கைப்பற்றப்படுவது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எங்களை நல்லோர்களோடு நீ இணைத்து வை, சேர்த்து வை என்று கேட்கப்படுகிற ஒரு அற்புதமான பிரார்த்தனை. நம்ம இதை நினைக்கலாம், இது தேவையான. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க இப்படி ஒரு துஆவை, யா அல்லாஹ் தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹா, எங்களை முஸ்லிம்களாக நீ கைப்பற்றி நல்லோர்களோடு நீ இணைத்து வை என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிரார்த்தனை, நபிமார்களே அல்லாஹ்விடத்தில் வேண்டி விரும்பி கேட்ட ஒரு பிரார்த்தனை தான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நல்லோர்களோடு, நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், ஏனைய இறையச்சவாதிகளோடு இணைந்திருக்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கிற ஒரு பிரார்த்தனை. அடுத்ததாக அவர்கள் கேட்பார்களாம், ரப்பனா வ ஆத்தினா மா வஅத்தனா அலா ரசூலிக், யா அல்லாஹ் உன்னுடைய தூதர்கள் மூலமாக எதை நீ எங்களுக்கு வாக்களித்தாயோ அதை எங்களுக்கு நீ நிறைவேற்று. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மீஆத், யா அல்லாஹ்
மறுமை நாளில் எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே, நீ வாக்குறுதி மீற மாட்டாய். 2 கோரிக்கை இதுல இருக்குது. என்னவெல்லாம் உன் தூதர் மூலமா எங்களுக்கு சொன்னியும், உனக்கு சொர்க்கத்துல மாளிகை கிடைக்கும், சொர்க்கத்துல உணவு கிடைக்கும், சொர்க்கத்துல அது கிடைக்கும் இது கிடைக்கும், என்னவெல்லாமோ நீ சொன்ன, அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். அதெல்லாம் எதிர்பார்த்து தான் இந்த மார்க்கத்துக்குள்ள வரும். அது மட்டும் இல்லாமல் எங்களை இனி மறுமை நாளில் இழிவுபடுத்தி விடாது, கேவலப்படுத்தி விடாது. நாங்கள் பல தவறுகள் மறைமுகத்தில் யாருக்கும் தெரியாமல் இருட்டில் ரகசியமாக பல தவறுகளை செய்திருப்போம். அதையெல்லாம் நீ வெளியே கொண்டு வந்த நிலைமை நாயிரும், நாரிரும், பொழப்பு நாரிரும். அப்படி ஒரு காரியத்தை இறைவா நீ செய்து விடாது, நீ வாக்குறுதி மீறமாட்டாய் என்கிற ஒரு அற்புதமான மறுமையினுடைய மொத்த களஞ்சியத்தையும் சேர்த்து அல்ல இந்த ஒரு துவாவில் இப்படித்தான் ஈமான் கொண்டவர்கள் கேட்க வேண்டும், அறிவு கொண்டவர்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, எத்தனையோ துவாவை அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு துவாவா இருந்தாலும் அது மேன்மை பொருந்தியது, மாற்றம் இல்லை. அந்த துவாக்கு உடனே ரிப்ளை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி எதுவும் மார்க்கம் சொல்லி தரல. உடனே ரிப்ளை கிடைக்கிற துவா இந்த துவா. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு பதிலளித்தான். என்னன்னு பதிலளித்தான்? அன்னிலா உதிய அமல ஆமின் மின்கும் மின் தக்கரின் உன்சா, உங்களில் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்த அமல்களில் எதையுமே நான் வீணாக்க மாட்டேன் என்று அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் வாக்குறுதி அளித்தான், பதிலளித்தான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். ஈமான் கொண்டவர்கள் அதிகமாக உலகத்திற்காக பிரார்த்தனை செய்வதை காட்டிலும் மறுமைக்காக பிரார்த்தனை செய்கிற ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பிரதானமான ஒரு ஆதாரம். இதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப மேன்மைக்குரிய வார்த்தைகளை தேர்வு செய்யறான். நரகத்திலிருந்து விடுதலை என்று சொல்லித் தருகிறான். ஈமான் கொண்டு விட்டோம் என்பதை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ள சொல்கிறான். பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்க சொல்கிறான். அதே போன்று நாளை மறுமை நாளில் அதாவது நல்லோர்களோடு இணைந்து இருப்பதற்கான பாக்கியத்தை கேட்க சொல்கிறான். சொர்க்கம் என்று நீ எதையெல்லாம் உன் தூதருக்கு வாக்களித்தாய் அதையெல்லாம் அல்லாஹ் கேட்க சொல்கிறான். மறுமையினுடைய எந்த ஒரு இழிவும் தந்துராது. நீ விசாரிக்கும் போது பகிரங்கமா பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சிட்டா அப்படின்னா மானமெல்லாம் போயிடும். அப்படியெல்லாம் எங்களை இழிவுபடுத்தி விடாது என்று ஒட்டுமொத்த மறுமையினுடைய நலனையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு பிரார்த்தனை இது. இந்த பிரார்த்தனை அறிவுடைய மக்கள் தான் கேட்பார்கள். இந்த பிரார்த்தனைக்கு உடனே அல்லாஹ் பதிலளிக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லித்தரக்கூடியதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இது போன்ற பிரார்த்தனைகளை தேர்வு செய்து நம்முடைய துவாக்களிலே நாம் கேட்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். இதை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். என்னைக்கும் ஓதுற மாதிரி குர்ஆனுடைய வசனங்களை இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம ஓதிக்கொள்வோம். சூரா ஆல் இம்ரானுடைய 189வது வசனம் முதல் 195வது வசனம் வரை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது சூராவினுடைய ஆரம்பமாக இருந்தால் மட்டும்தான் ஓதணும். இடையில ஓதணும்னா பிஸ்மில்லா அவசியம் கிடையாது என்பதோடு ஓதக்கூடாது. ஏனென்றால் பிஸ்மில்லா என்பது ஒவ்வொரு சூராவினுடைய வசனம். இந்த வசனத்தை ஓதிட்டு திரும்பி 189வது வசனம் ஓதுறது ஒரு முறையா இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா குரியல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதினால் ஃபஸ்தா அதாவது அல்லாஹ் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அப்ப எப்ப குர்ஆன் ஓதினாலும் அதான் நிலை, அதில் மாற்றம் இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை பொறுத்தவரை சூராவின் ஆரம்பத்தில் ஓதப்பட வேண்டுமே தவிர இடையில் ஓத வேண்டிய மார்க்கம் நமக்கு அப்படி காட்டி தரல. வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன்னஹார், வக்திலாஃபில் லைலி வன்னஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வகுஊதன் وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ويتفكرون في خلق السماوات والأرض. இங்க இருந்தா துஆ ஆரம்பிக்குது. இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அந்த இறைனம் அந்த ஈமான் கொண்டவர்களுடைய பண்பை பத்தி அல்லாஹ் சொல்றான். ரப்பனா மா خلقت هذا باطلا,
ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகீனா அதாபன்னார் சுப்ஹானக ஃபகீனா அதாபன்னார் ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார் இன்னக மன் துத்கிலின் நார் ஃபகத் அஹ்ஸைதஹு ஃபகத் அஹ்ஸைதஹு வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார் வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார் ரப்பனா இன்னனா சமிஅனா ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதிய யுனாதி லில் ஈமான் முனாதிய யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பிர்ரப்பிக்கும் ஃபஆமன்னா அன் ஆமினு பிர்ரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா وكفر عنا سيئاتنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا ربنا وآتنا ما وعدتنا على رسلك على رسلك ولا تخزنا يوم القيامة يوم القيامة إنك لا تخلف الميعاد لا تخلف الميعاد இதோட துவா முடியுது. இதை தாண்டி ஒரு வார்த்தை அல்லாஹ் அதுக்கு பதில் அளிக்கிறான். ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் فاستجاب لهم ربهم أني لا أضيع عمل عامل من ذكر أو أنثى من ذكر أو أنثى இதனுடைய அர்த்தத்தை மட்டும் பார்த்துருவோம். ஆல் இம்ரானுடைய 189வது வசனம். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலேயும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் அறிவுடைய மக்களுக்கு பல சான்றுகள் உள்ளன. அந்த அறிவுடைய மக்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைப்பார்கள். வானங்களும் பூமியும் படைத்திருப்பது குறித்து சிந்திப்பார்கள். எங்கள் இறைவா, இதை நீ வீணுக்கு படைக்கவில்லை, நீ தூயவன். எனவே நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. எங்கள் இறைவா, நீ நரகத்தில் யாரை அனுப்பிவிட்டாயோ அவனை நீ இழிவுபடுத்தி விட்டாய். அநீதி இழைத்தவனுக்கு எந்த ஒரு உதவியாளரும் இல்லை. எங்கள் இறைவா, நம்புங்கள் என்ற நம்பிக்கையை நோக்கி அழைத்தவரின் அழைப்பை நாங்கள் ஏற்றோம். எங்கள் இறைவா, நாங்கள் செவியுற்றோம், உடனே நம்பிக்கை கொண்டோம். எங்கள் இறைவா, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அழிப்பாயாக. நல்லோர்களோடு எங்களை கைப்பற்றுவாயாக. எங்கள் இறைவா, உன் தூதர்கள் வழியாக நீ எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்கு வழங்குவாயாக. கியாமத்து நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே, நீ வாக்குறுதி மீற மாட்டாய் என்றும் அந்த அறிவுடைய மக்கள் துவா செய்வார்கள். உங்களில் ஆணோ பெண்ணோ எவரது செயலையும் நான் வீணாக்க மாட்டோம் என்று அவர்களது இறைவன் அவர்களுக்கு பதிலளித்தான். ஆல் இம்ரானுடைய 189 முதல் 195 வரை ஒரு அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அசர் தொழுகைக்கு பிறகு 10, 11, 12ஆம் வகுப்பு பள்ளி பருவ மாணவர்களுக்கான தேர்வு வழிகாட்டி நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். ரொம்ப குறுகிய நாள், இன்னும் ஒரு நாள் தான் இடைவேளை இருக்குது. நாளைக்கு நம்ம நடத்த போகிறோம். மாநில தலைமையகத்தின் மூலமாக அஷ்ரஃப் என்கிற ஒரு கல்வியாளரை, ஒரு பள்ளி ஆசிரியரை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஒரு மேன்மையான ஒரு அறிவு கொண்ட ஒரு ஆசிரியர் தான். பள்ளிக்கூடங்களில் 10, 11, 12ஆம் வகுப்புக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ஒரு தேர்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி விடைத்தாள் நாம் தயாரிக்க வேண்டும் என்பதை ஒரு அழகுற பேசக்கூடிய ஒரு கல்வியாளர் தான். அப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு நம்முடைய மொஹல்லாக்களிலும் தெருக்களிலும் நமக்கு தெரிந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய
மாணவியர்கள் பெண்களுக்கும் உண்டு ஆண்களுக்கும் உண்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி என்பதனால அந்த நிகழ்ச்சியில் நாளை தினத்தில் உள்ள நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும்படி உங்களிடத்தில் நம்ம வேண்டிக் கொள்கிறோம். ஒரு பொருளாதார செலவினங்களுக்கு மத்தியில் தான் இதை நம்ம நடத்துகிறோம். அடுத்த மாதம் 3ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஒரு சிறிய ஒரு உதவியாவது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய முடிந்த ஒரு உதவியாக இது இருக்கட்டுமே என்ற அடிப்படை நம்ம செய்கிறோம். இந்த 9ஆம் வகுப்பு மாணவர்களாக இருந்தால் கூட கலந்துக்கலாம். அடுத்த வருஷம் அவங்க பொதுத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய காரணத்தினால் 9ஆம் வகுப்பு மாணவர்களும் கலந்து கொள்ளலாம். ஆனால் முக்கியத்துவம் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தான். தகவல் நம்ம இந்த ஒரு நாளுக்குள்ள மக்கள்கிட்ட முழுசாக கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு தெரியாது. வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் வாட்ஸ்அப் தகவல் மூலமாக அதை அனுப்பி இந்த முக்கியத்துவத்தை மக்கள் மத்தியில் உணர்த்தி இந்த நிகழ்ச்சியில் அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.